இன்றைக்கு சபைகள் எல்லாம் எதை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறது என்றால் இன்மைக்குரிய பிரசங்கங்களை பேசிக்கொண்டிருக்கிறது, பூமிக்குரிய பிரசங்கங்களை பேசிக்கொண்டிருக்கிறது. எதை பேசுகிறாங்க? ஆறுதல் பிரசங்கம். ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். ஆமா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? நீ இழந்ததை திரும்ப தருவார். தேவன் உன் வியாதியை குணமாக்குவார். உனக்கு என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை தருவார். இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, இயேசு தன்னுடைய 3.5 ஆண்டு ஊழியத்தில் இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நிறைவேற்றல. வியாதிஸ்தர்கள் வந்திருந்தாங்க, ஆமா, பலவீனப்பட்டு, அதாவது பிரச்சனைகள், போராட்டங்கள், இப்படிப்பட்ட எல்லா பகுதியிலையும் கடந்து வந்தவர்களுக்கு ஆண்டவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, அதைத்தான் அவர் பிரசங்கித்தார். இனி பாவம் செய்யாதீங்கன்னு சொன்னாரு. இந்த அற்புத அடையாளம் கண்ணீரை துடைக்க, ஆறுதலை கொடுக்கிறது. இதெல்லாம் என்னது அப்படின்னா, இதெல்லாம் அவருக்கு ஒரு அற்பமான ஒரு காரியமாய் காணப்பட்டது. இத அவரை தேடி வந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கு மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தார். பிரசங்கித்து அவர்களுக்கு இந்த செய்திகளை மனம் திரும்புதலை குறித்தும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை குறித்தும், பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அவர் என்ன செய்தாரு? பிரசங்கித்தார். அதே வேளையில் அவர் அற்புதங்களை என்ன செய்தாங்க. ஏன் அப்படின்னா, அவரை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் தேவன் அற்புதம் செய்கிறவராக. அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளையே, இன்றைக்கு எந்த சபையா இருக்கட்டும், எந்த ஊழியமா இருக்கட்டும், நம் ஆறுதல் பிரசங்கம் பண்ணுகிறவர்களாய் அல்ல, கண்ணீரை துடைக்கிற பிரசங்கம் பண்ணுகிறவர்களாய் அல்ல, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிற பிரசங்கம் பண்ணுகிறவர்களாய் அல்ல, தேவன் உங்களுடைய திருமண காரியங்களை ஆசீர்வதித்து கைகூடி வருவார் என்கிற பிரசங்கத்தை பண்ணுகிறவர்களாய் அல்ல, ஆறுதல் பிரசங்கம் பண்ணுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு இன்றைக்கு, அதாவது இந்த புதிய ஏற்பாடு ஊழியத்திற்கு 5 வகையான ஊழியத்தை ஆயத்தப்படுத்தவில்லை. எல்லாரும் உலகமெங்கு போய் என்ன செய்யணும் அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பிரசங்கத்தை சொல்லி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து சீஷராய் மாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிரதான கட்டளையாக இருக்கிறது. ஆனா இன்றைக்கு நம் பிரதான கட்டளையை விட்டு நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம் என்றால், இன்றைக்கு நம் மனம் போன போக்கிலே ஆறுதலுடைய பிரசங்கம், ஆறுதலின் தெய்வமே அப்படின்னு சொல்லி நம்ம ஜனங்களுக்கு என்ன செய்யறோம்? ஆறுதல் பிரசங்கத்தை பண்ணுகிறோம். ஆறுதல் பிரசங்கத்தை பண்ணுகிறதுனாலே, கண்ணீரை துடைக்கிற பிரசங்கத்தை பண்ணுகிறதுனாலே, கர்த்தர் நீ இழந்ததை திரும்ப தருவார் என்று சொல்லுகிற பிரசங்கத்தை பண்ணுகிறதுனாலே அவர்கள் மனம் திரும்புவது கிடையாது. அவர்கள் அந்த ஆறுதல் பிரசங்கத்தை கேட்பார்கள், கண்ணீரை துடைக்கிற பிரசங்கத்தை கேட்பார்கள். அதுல ஒருவேளை அவர்கள் என்னது, ஆமா, அங்கே இருந்து பிரசங்கிக்கிற பிரசங்கம் ஒருவேளை ரொம்ப சத்தமா பிரசங்கிச்சா ஜனங்கள் நினைப்பாங்க ஆவியானவர் அவர் மேல இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒருவேளை விசில் அடிக்கலாம், இல்ல கை தட்டலாம். தேவ பிள்ளையே, ஒண்ணு, அதாவது இன்றைக்கு மனம் திரும்புதல் பிரசங்கத்தை பண்ணுவதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய நித்திய உடன்படிக்கைக்கான கிருபையின் அந்த உபதேசத்தை போதிக்கும்படியாக ஆண்டவர் 5 வகையான ஊழியர்கள் என்ன செய்தாங்க? தெரிந்தெடுத்தாங்க. ஆனா இன்றைக்கு என்ன அப்படி என்றா, இன்றைக்கு ஜனங்கள், அதாவது ஆறுதல் பிரசங்கத்திற்கு நேராக காணப்படுகிறபடியினால், தேவ பிள்ளையே, இந்த ஆறுதல் பிரசங்கம் ஒருவேளை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கலாம், உங்களுக்கு அதாவது ஒரு மன நிம்மதியை கொடுக்கலாம். ஆனா தேவன் அதை சொல்லல. அவருடைய ஆறுதலை கொடுக்கிறனாலேயோ ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக் கொள்கிறதுனாலேயோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கு பாவிகளா இருக்கிற ஜனங்களுக்கு மனம் திரும்புதலுக்குரிய பிரசங்கத்தை பிரசங்கித்து அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ பிள்ளைய நல்ல கவனிங்க. இப்ப ஆறுதல் பிரசங்கத்தை கேட்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அதாவது பாவத்தை கண்டித்து உணர்த்தி பண்ணுகிற ஒரு பிரசங்கம் இருதயத்தில குத்தப்படுகிறவர்களாய் காணப்படும் போது அதுதான் பரலோகத்திற்கு என்னது அப்படின்னா ஒரு ஆசீர்வாதமான ஒரு பகுதி. எந்த ஜனங்கள் இருதயம் குத்தப்பட்டவர்களாய் அந்த பிரசங்கத்தை கேட்டு, நான் பாவி, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாவங்கள் காணப்படுகிறது என்று சொல்லி இப்படிப்பட்ட பிரசங்கத்தை யாரு பிரசங்கிக்கிறா அப்படின்னா ஆவியானவர் பிரசங்கிக்கிறாங்க. ஆமா, சபையிலே ஆவியானவர் பேசுகிறார், அதை காதலவன் கேட்க கடவான். ஆனா இன்னைக்கு ஆறுதலின் பிரசங்கத்தை யாரு பிரசங்கிக்கிறா அப்படின்னா நியாயப்பிரமாண ஊழியர்கள். நம்ம வாசிக்கிற 1 தீமோத்தேயு 1ஆவது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிற
செய்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள். என்ன அப்படின்னா, தாங்கள் சொல்லுவது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராக இருக்க என்ன செய்கிறார்கள்? விரும்புகிறார்கள். ஏன்னா இவங்க நியாயப்பிரமாணத்தை எடுத்து கிருபையின் பிரமாணத்தை என்ன செய்கிறார்கள்? மறைத்து விடுகிறார்கள். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்மளை ஆண்டவர் நியாயப்பிரமாண ஊழியராக வைக்கவில்லை. நாம் மோசேக்கு ஊழியம் செய்யவில்லை. மோசேக்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். ஆமா, நியாயப்பிரமாண ஊழியம் முடிந்து போயிற்று. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுடைய ஊழியர்களாக, கிருபையின் பிரமாணத்தின் ஊழியர்களாக இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம். நாம் மோசேக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் மோசேக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை எடுத்து பேசலாம். இன்றைக்கு நாம் கிருபையின் ஊழியர்களாக இருக்கிற கிறிஸ்துவுடைய புதிய உடன்படிக்கையின் ஊழியர்களாக இருக்கும்போது நம்ம இன்னைக்கு எதை பேச முடியாது? அதாவது நியாய பிரமாணத்தை குறித்து பேச முடியாது. தேவ பிள்ளையே, ரோமர் 7வது அதிகாரத்தில் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவ பிள்ளையே, இப்பொழுது நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இப்போ நம்ம நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிற நம்ம திரும்ப நியாயப்பிரமாணத்துடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இன்னைக்கு என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம். அதனால தான் இன்னைக்கு மனம் திரும்புதலை குறித்து சபைகளுக்குள்ளே, அதாவது மற்ற நற்செய்தி கூட்டங்களுக்குள்ளே பேசப்படாதபடி அங்கே என்ன பேசப்படுகிறது? ஜனங்கள் வருகிறார்கள், அவர்கள் கண்ணீரோடு வருகிறார்கள், கவலையோடு வருகிறார்கள், பாடோடு வருகிறார்கள், வேதனையோடு வருகிறார்கள், உபத்திரவத்தோடு வருகிறார்கள். அதனாலே இவர்களுக்கு கண்ணீரை துடைக்கிற பிரசங்கமும் ஆறுதலை அளிக்கிற பிரசங்கத்தை செய்தால்தான் இவர்கள் என்ன செய்வார்கள்? ஆறுதலோடு கூட வீட்டிற்கு திரும்பி போவார்கள். தேவ பிள்ளையை நல்ல கவனிங்க. ஆறுதலோடு கூட வீட்டுக்கு திரும்பி போகட்டும். ஆனா அதனால என்ன பயன் பரலோகத்திற்கு? ஒருவேளை கூட்டம் நடத்தினவர்களுக்கு, சபையை நடத்துகிறவர்களுக்கு வசூல், ராஜா வசூல் வரும். அதனால பரலோகத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. பணம் பெறுகிறதுனாலே பரலோகத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. தேவ பிள்ளையை நல்ல கவனிங்க. பணம் பெறுவது, அதாவது அது இந்த உலகத்துக்குரிய, அது கரன்சி, அதாவது அந்த பணம் இந்த உலகத்துக்குரியது. அதை ஒரு ஊழியக்காரனுக்கு அது கிடைக்குதே ஒழிய அது பரலோகத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. பரலோகத்துடைய பணம் என்ன அப்படின்னா, அது ஆத்மா தான் பரலோகத்துடைய பணம். ஆமா, நம்ம எவ்வளவு பணம் பரலோகத்துடைய பணம் சம்பாதிச்சிருக்கிறோம், எவ்வளவு ஆத்மா சம்பாதிச்சிருக்கிறோம். இன்னைக்கு பூமியில உள்ள பணத்தை சம்பாதிக்கிறதற்கு ஊழியனை அழைத்து கொண்டு வரல. இன்மைக்கான இந்த உலகத்தினுடைய பணங்களை, ஆஸ்தியா சொத்தையும் சேர்ப்பதற்காக அல்ல. ஆண்டவர், அதாவது பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும்படியாக தேவன் என்ன செய்திருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு எல்லாம் என்ன அப்படின்னா, ஊழியர்கள் இன்மைக்கான பிரசங்கத்தை பிரசங்கித்து அவர்கள் பூமிக்குரியவைகளையே என்ன செய்கிறாங்க? பேசிக்கொண்டிருக்கிறாங்க. மத்தேயு 6வது அதிகாரத்தில் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அப்ப தேவ பிள்ளையே, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயம் என்ன செய்யும்? இருக்கும். அப்ப இன்னைக்கு தேவன் என்ன சொல்லுகிறாங்க? மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் திரளான ஜனங்கள் என்ன செய்தாங்க? அவரிடத்தில் வந்தபோது அவர் மலையின் மேல் இருந்து என்ன செய்தாங்க? இந்த பிரசங்கத்தை நிறைவேற்றுகிற வேளையில் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறாங்க, உங்களுக்கு பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்க என்ன செய்யாது? பூச்சியும் துருவும் கெடுக்கிறதில்ல, திருடன் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. அப்ப தேவ பிள்ளையே, பரலோகத்துக்குரிய பணமாகிய ஆத்மா, ஆமா, ஒவ்வொரு ஆத்மா விலையேறப்பட்டது. இந்த முழு உலகத்தை கொடுத்தாலும் ஒரு ஆத்மாவுக்கு ஈடு கிடையாது. ஒரு ஆத்மாவுடைய விலை
அதாவது எப்படி அப்படின்னா அது விலை மதிப்பற்றது. இந்த முழு உலகத்தை கொண்டு கொடுத்து ஒரு ஆத்மாவுக்கு ஈடுன்னு சொன்னா அது இந்த முழு உலகம் ஒரு ஆத்மாவுக்கு ஈடு கிடையாது. அந்த முழு உலகம் இந்த ஒரு ஆத்மாவுக்கு குறைவானது தானே ஒழிய அதுக்கு நிறைவானது கிடையாது. அப்ப தேவ பிள்ளையே, ஆத்ம ஆதாயம் செய்கிறவன் தான் ஞானவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்ம ஆதாயம் செய்வதற்காக தான் புதிய ஏற்பாடு சபைக்கு 5 வகையான ஊழியர்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாங்க, உண்டாக்கி இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை எடுத்து போதித்து நியாயப்பிரமாண ஊழியர்களாய் இருக்க இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. தாங்க இன்னது செய்கிற, இன்னது சொல்லுகிறோம், இன்னதை சாதிக்கிறேன் என்று அறியாதபடிக்கு என்ன செய்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தையே போதித்து கொண்டு நியாயப்பிரமாணத்தில் இருந்து வாக்குத்தத்தங்களை எடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஜனங்களுக்கு போதித்து இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், ஜனங்களை திருப்திப்படுத்துறோம், ஜனங்களை சந்தோஷப்படுத்துறோம். ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, நல்ல சந்தோஷமா காணப்பட்டாங்கன்னு சொல்றோம். ஆனா பரலோகம் நீ பண்ணின பிரசங்கத்துல துக்கப்பட்டதுங்கிறத நீ அறியாம இருக்கிற ஊழியக்காரனே. ஆமா, பரலோகம் உன்னை அழைத்தது ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக உன்னை அழைக்கவில்லை. ஆமா, தேவன் இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியனையும் அழைத்தது இந்த பூமியில இருக்கிற ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக அல்ல. ஆமா, நம்ம வாசிக்கிறோம் எபேசியர் 6வது அதிகாரத்தில் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஆமா தேவ பிள்ளையே, மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக ஆறுதலின் பிரசங்கத்தையும் ஆசீர்வாதத்தின் பிரசங்கத்தையும் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார், தூக்கி நிறுத்துவார் என்கிற பிரசங்கத்தையும் நல்ல கவனிங்க. இந்த பிரசங்கம் ஆறுதல் பிரசங்கம் தேவையில்லை, ஆசீர்வாத பிரசங்கம் தேவையில்லை, ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்துவாருங்கிற பிரசங்கம் தேவையில்லை, கண்ணீரை துடைப்பாருங்கிற பிரசங்கம் தேவையில்லை. அதை விட பிரசங்கம் மனம் திரும்புதலை குறித்து, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளை ஆமா பரிசுத்தமாய் வாழுமை ஆனால் அவங்களுக்கு என்னது ஆறுதல் பிரசங்கம் தேவையில்லை. அவங்களுக்கு என்ன தேவை கிடையாது அப்படின்னா, தேவ பிள்ளைய கண்ணீரை துடைக்கிற பிரசங்கம் தேவையில்லை, அவங்களை தூக்கி நிறுத்துற பிரசங்கம் தேவையில்லை. சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்போமையானால் தேவ பிள்ளையே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுங்கிற வார்த்தையை நாம் வெறுமையாய் சொல்லுகிறதுனாலே பிரயோஜனம் கிடையாது. உண்மையாகவே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன கிடையாது, ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமா, அதனால தான் ஆண்டவர் சொன்னாங்க மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆமா, அவருடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு நன்மையும் என்ன கிடையாது, குறைபடவே படாது. அப்ப தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம் கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களாய் இருப்போமே ஆனால் நமக்கு எந்த நன்மை என்ன செய்யாது, குறைபடாது.